வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக இருந்து நடத்தி தருவாராகுக. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷியினுடைய கேள்வி பதில். அதாவது, அன்பர்கள் பலர் மகரிஷியிடம் பல கேள்விகளை கேட்டுள்ளனர். அதற்கு மகரிஷி அவர்களும் பதில் அளித்துள்ளார்கள். அவற்றை பேராசிரியர் அருள்நிதி M.K. தாமோதரன் ஐயா அவர்கள் ஒரு நூல் வடிவில் அவற்றை தொகுத்து கொடுத்துள்ளார்கள். அவற்றில் ஒன்றுதான் இன்றைய சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு அன்பர் மகரிஷியிடம் ஒரு கேள்வி கேட்டுள்ளனர். என்ன கேள்வி என்றால், ஆன்மீக வழியிலே நமது வாழ்க்கையை வகுத்து கொண்டாலும் சில சமயங்களில் சிக்கலில் அகப்பட்டு கொள்ள வேண்டியிருக்கிறதே, இதற்கு காரணம் என்ன? இதை மாற்ற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியிடம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு மகரிஷி தந்த பதில் என்ன என்று பார்ப்போம். அதாவது, மனித வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் நேருவதற்கு 3 சூழ்நிலைகள் உள்ளன. அவை ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, சஞ்சீத கர்மம் என்பது நமது முன்னோர்கள் செய்த புண்ணிய பாவத்தின் தொகுப்பாகும். அவை வழி வழியாக சந்ததிகளுக்கு வந்து சேரும் வினைப்பதிவாகும். எனவேதான் ஒரு மனிதனானவன் தான் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் கூட துன்பமும் துயரமும் அவனது வாழ்க்கையில் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. சஞ்சீத கர்ம வினைப்பதிவுகளை தீர்த்து கொள்ள 3 வழிகள் உள்ளன என்றும், அவை பிராய்ச்சித்தம், மேல்பதிவு, தவம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். இந்த 3ஐயும் செய்து வந்தோம் என்றால் சஞ்சீத கர்ம வினைப்பதிவுகள் தீரும் அப்படின்ட்டு மகரிஷி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இப்பொழுது நம் சிந்தனையை கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது, கர்ம வினையால் தான் சிக்கல்கள் வருகின்றது என்பதை அறிந்த சித்தர்கள் பலர் உண்டு. அதை போக்கும் வழியையும் கண்டுபிடித்துள்ளனர் சித்தர்கள். அதாவது, தன்னை ஒரு அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளால் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தை திருமூலர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது, விலங்கின தொடராக வந்த பதிவுகளும் அதன் பிறகு எடுத்த எண்ணிருந்த மனித பிறவிகள் தோறும் வந்த முன்வினை பதிவுகளும் தீர வேண்டுமென்றால் அதற்கு மூளையில் போய் நின்று மூளை இயக்கத்தை கட்டுப்படுத்தி நம் விருப்பம் போல இயங்கச் செய்த பிறகுதான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது, வினைகளை களைந்து சிக்கல் இல்லாமல் வாழலாம் என்பதை கூறியிருக்கிறார்கள். மற்றும் சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை இல்லைங்க. நம்முடைய உடலே சிக்கலில் தானங்க உருவானது. அதனால் சிக்கல்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. எனவே தான் எந்த ஒரு சிக்கலுக்கும் செயலுக்கும் விளைவு நிச்சயம் உண்டுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் விளைவு நிச்சயம் வருந்தனுங்களே. இதைத்தான்
இயற்கை விதி என்பார்கள். ஆனால் அந்த இயற்கை விதியை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பாருங்களாம். அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி மதியால் நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதற்கு ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம விளக்கலாங்க. எப்படி நம்ம அந்த விதியை மதியால் வென்று சிக்கல் இல்லாமல் வாழலாம் என்பதை அந்த உதாரணம் பாருங்கள். இரும்பு தகட்டை நம்ம தண்ணீரில் போட்டோன்னு சொன்னால் மூழ்கி விடுங்க, இதுதாங்க விதி. ஆனால் அதையே அந்த இரும்பு தகட்டையே மடித்து கப்பலாக பயன்படுத்தினா அந்த தகடு மிதக்கும், அதுதாங்க மதி. அதாவது தகடாக போட்டால் தண்ணீருக்குள் அமிழ்ந்து விடும் என்றும், தகட்டை மடித்து போட்டால் மிதக்கும் என்றும் இயற்கையின் 2 விதிகளையும் கண்டுபிடித்தது மதி. தகடை மடித்து போட்டால் பயனாகும், அப்படியே போட்டால் அழியும். ஆக்கம் அழிவு என்ற 2 விதிகளையும் கண்டுபிடித்து பயன்படுத்துகின்ற அறிவின் சிறப்பே மதிங்க. விதி என்பது இயற்கை நியதி, மதி என்பது அதை தெரிந்து வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்கின்ற அறிவின் சிறப்பு தாங்க மதி. அதாவது மதி என்பது அதை தெரியணும், அந்த இயற்கை விதியை தெரிஞ்சு வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்கின்ற அறிவினுடைய சிறப்பு தாங்க மதியாக இங்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சிக்கல்கள் நிலையற்றதுங்க. இன்று சிக்கலாக தெரிவது நாளை மாறிவிடும். எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அப்போ அதாவது நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு மனிதனும் உணரணும். அதுக்கு பாருங்க, கைலாயத்தில் சிவபெருமான் வீற்றிருந்தார். அருகில் நந்தி நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்டதுங்களாம். சிவபெருமானே, இது என்ன சத்தம் என்று நந்தி கேட்டார். ராவணன் பிறந்திருக்கிறான், அதுதான் இந்த சத்தம் என்றார். சிவபெருமான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. மறுபடியும் மறுபடியும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நந்தி. அதற்கு சிவபெருமான் சிரித்தவாறே, ராவணன் கொல்லப்பட்டு விட்டான் என்றார். பிறப்பு இறப்பு எல்லாம் ஜால வித்தை போன்றவை. இதோ இப்பொழுது இருக்கிறது, மறுகணம் இல்லை. இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை. இதை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதை எப்படி மாற்றிக்கொள்வது, அதை மதிக்கொண்டு எப்படி தீர்க்கலாம் என்பதை வளர்த்து கொண்டு வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கூறி இன்றைய சிந்தனையை இத்துடன் முடித்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.